அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம். உங்களுடைய தோல் நீண்ட நேரத்திற்கு தண்ணீரில் இருக்கும்போது அது ஊறுவதற்கு ஆரம்பிக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு பஞ்சு போல தண்ணீரை உறிஞ்சுகிறது. இந்த செயல்முறையை ஜவ்வூடு பரவல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீண்ட நேரம் குளித்த பிறகு அல்லது தண்ணீரில் சற்று கூடுதலான நேரம் செலவழித்த பிறகு உங்களுடைய கை விரல்கள் மற்றும் கால் விரல்களில் சுருக்கம் ஏற்படுவதை நீங்கள் கவனித்திருப்பீங்க. ஆனால் இது ஏன் ஏற்பட்டது என்று என்றைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? வாங்க இதற்கான பதிலை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய தோல் நீண்ட நேரத்துக்கு தண்ணீரில் இருக்கும்போது அது ஊறுவதற்கு ஆரம்பிக்கும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு பஞ்சு போல தண்ணீரை உறிஞ்சும். இந்த செயல்முறையை ஜவ்வூடு பரவல்னு சொல்லுவாங்க. இதில் அடிப்படையாக தண்ணீரானது உங்களுடைய தோலின் செல்களுக்குள்ள நகருது. இந்த செல்கள் வீங்கும் போது அது சுருக்கங்களை ஏற்படுத்துது. ஆனால் இது உடல் முழுவதும் நடைபெறக்கூடிய ஒரு செயல்முறை கிடையாது. உங்களுடைய கை விரல்கள் மற்றும் கால் விரல்களில் மட்டுமே நீங்கள் இந்த சுருக்கத்தை கவனிச்சிருப்பீங்க. அதற்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னா, கைகள் மற்றும் கால்களில் உள்ள தோலானது உடலின் பிற பாகங்களை காட்டிலும் தடிமனாக இருக்கும். அவற்றில் கெராட்டின்கிற ஒரு கடினமான புரதம் அதிக அளவில் காணப்படும். இதுவே நம்முடைய தலைமுடி மற்றும் நகங்கள்லையும் இருக்கு. கடினமான தோல் அதிகப்படியான தண்ணீரை உறிஞ்சி சுருக்கங்களை ஏற்படுத்துது. இதற்கு வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா அப்படின்னா, நம்முடைய கைகள் மற்றும் கால்களை அளவுக்கு அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோம். எனவே இந்த பகுதிகளில் உள்ள தோலானது அதிக வலிமையாகி நாளடைவில் பார்த்தீங்கன்னா அதிக தேய்மானத்தை கையாளும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கும். இதன் காரணமாகத்தான் ரொம்ப நேரம் தண்ணியில் இருந்த கை கால் விரல்கள் பார்த்தீங்கன்னா சுருங்கி போகுது. வழக்கமாக பார்த்தீங்கன்னா நம்முடைய தோலில் சீபம்ங்கிற ஒரு மெல்லிய எண்ணெய் அடுக்கு காணப்படும். இந்த எண்ணெயானது தோலை மென்மையாக வைத்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் அடுக்கு போல செயல்படும். ஆனால் நீங்கள் தண்ணீரில் இருக்கும்போது, குறிப்பாக வெதுவெதுப்பான தண்ணீரில் இருக்கும்போது அதில் இருக்கும் எண்ணெய் முழுமையாக அகற்றப்படுகிறது. அதனால் தண்ணீர் மிக எளிதாக தோலுக்குள்ளே நுழைய ஆரம்பிக்கிறது. இதன் காரணமாக தான் சுருக்கங்கள் தோன்றுது. ஆனால் ஒரு சில விஞ்ஞானிகள் இதற்கு பின் இன்னும் நிறைய விஷயங்கள் இருப்பதாக சொல்கிறாங்க. உங்களுடைய தோல் ஈரமாகும் போது உடலானது பார்த்தீங்கன்னா வேண்டுமென்று இந்த சுருங்கும் செயல்முறையை ஏற்படுத்துகிறது. தோலுக்கு அடியில் உள்ள சிறிய இரத்த நாளங்களை இறுக்குவதற்கு உங்களுடைய மூளைக்கு சிக்னல்களை அனுப்புகிறது. இதனால் தோல் உள்நோக்கி திரும்பி பல மடிப்புகளை ஏற்படுத்துகிறது. சொல்லப்போனால் தங்களுடைய விரல்களில் நரம்பு சேதம் இருக்கக்கூடிய ஒருவருக்கு இந்த மாதிரியான சுருக்கங்கள் ஒருபோது ஏற்படாது. இது உங்களுக்கு வினோதமாக தோன்றலாம். ஆனால் தோலில் ஏற்படும் இந்த சுருக்கங்கள் உங்களுக்கு ஒரு சில நன்மைகளையும் தருகிறதுன்னு சொல்கிறாங்க. அதாவது சுருக்கம் நிறைந்த விரல்களோடு நீங்கள் மார்பிள்கள் போன்ற ஈரமான பொருட்களை தொடும்போது உங்களுக்கு அதிக பிடிமானம் கிடைக்குது. இந்த கூடுதல் பிடிமானம் மூலமாக நம்முடைய முன்னோர்கள் நீரோட்டங்களில் இருந்து மிக எளிமையாக உணவு அல்லது கற்களை எடுத்துள்ளனர். எனினும் இந்த சுருக்கங்கள் நிரந்தரமானது அல்ல. நீங்கள் தண்ணீருக்குள் இருந்து வெளிவந்த ஒரு சில நிமிடங்களையே இந்த சுருக்கங்கள் மறைய ஆரம்பிச்சிடும். எனவே இது குறித்து நீங்கள் கவலைப்படவும் தேவையில்லை. உங்களுடைய உடலை அதை கவனித்து கொள்ளும். இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா, ரொம்ப நேரம் தண்ணியில் இருந்தால் கை கால் விரல்கள் ஏன் சுருங்கி போகுதுன்னு? இது போன்ற பயனுள்ள தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும். நன்றி.